இது என்ன லஞ்ச்? லஞ்ச் இன்னைக்கு சாம்பாருங்க. இன்னைக்கு சண்டே சாம்பார் செஞ்சா என்ன பண்றது? சாம்பார் செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம்? சாம்பார் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேன் எடுக்கணும், அதை ஃபர்ஸ்ட் கழுவணும், நல்லா கிளீனா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நல்லா பருப்பை ஊற வைக்கணும், அதை அவிக்கணும், அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாம்பாரே செய்ய முடியும். சாம்பார் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க டேபிளுக்கு நல்ல ருசியா அந்த சாம்பார் கிடைக்கும் தெரியுமா? ரொம்ப கஷ்டம் சாம்பார் செய்ய. அதை விட என்ன கஷ்டம் தெரியுமா? ஆண்டுட்டு வந்து பதிலை பெறுவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எலியா கர்த்தர்தான் தெய்வம் நிரூபிக்க அக்கினி இறக்கி நிரூபித்து காட்டினார். அதுக்கு செய்தது என்ன தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா? அவர் சும்மா வாழலாம் அக்கில வந்துடாரு. அவர் செய்த காரியம் 18:30 பார்க்கும்போது அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஜெபிப்பதுக்கு முன்பாக செய்தது இடிந்து போன பலிபீடத்தை செக் பண்ணிட்டாராம். பலிபீடத்தை செக் பண்றதுக்கு அவன் நேரத்தை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் 36 பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் 39 பாக்குறோம், அக்கினி இறங்கி வருது. அக்கினி உடனெல்லாம் இறங்கி வராது. அக்கினி இறங்கி வர்றதுக்கு சில விளக்கரையும் செலுத்த வேண்டும், சில நேரத்தை செலவழிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பலிபீடத்தை செக் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் 50 நீ சொன்னீல அவைக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரிப்பரேஷன். அவர் பலிபீடத்தை ப்ரிப்பேர் பண்ணாரு. அடுத்த 50 தேவனை நோக்கி ஜெபித்தார். 100% வந்துச்சு, ரிசல்ட் வந்துச்சு. அப்ப இதை பாக்குற இவங்களும் இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்களும் இன்னைக்கு பலிபீடத்தை ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆமா, ஜெபத்துக்கு முன்பு செய்ய வேண்டியது ஆயத்தம். குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தம் இல்லாம ஜெபிப்பது அது வீண். வெளியாவை போல உங்க வாழ்க்கை இன்னைக்கு பலிபீடம் இடிஞ்சு கிடக்கலாம், உடைந்து போய் கிடக்கலாம். இடிந்து போன பலிபீடத்தை நீங்க செக் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆயத்தத்தோடு ஜெபத்துல உட்கார்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களோட மகிமையா இடப்படுவார். ஆயத்தத்தோடு வேதத்தை வாசித்து பாருங்க, கர்த்தர் உங்களை அழகா பேசுவார். எலியாவுக்கு அற்புதம் செய்தவர், எலியாவை கொண்டு பயன்படுத்தினவர். நீங்களும் ஆயத்தத்தோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் எலியாவை போல உங்களையும் பயன்படுத்துவார். God bless you. God bless you.